ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சியாகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார், வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். நடக்கப் போகும் இந்த பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சுக்கிர பகவான் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளித் தருபவர். மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார். சுக்கிரன் என்றால் இன்பம். மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடையப் போகிறார். அடுத்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை 26 நாட்கள் இந்த பயணம் தொடரும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போடப் போகிறது. துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப் போகிறது. நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள். நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள். திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும். சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சரியாகும். தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள். சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும். சிவனின் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம். இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் காண்போம். கும்பராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய பொருட்களின் சேர்க்கைகள் உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. இனி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்ல பலனை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையினரை பொறுத்தவரை இருந்த பிரச்சனைகள் குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினர் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்கும். பெரியோர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரும். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். சிறப்பு தொகுப்பு. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன. ருண, ரோக, சத்ரு இந்த 3மே மனிதர்களை வெல்லக்கொள்ளும். அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும்.
கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன. இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் 6ஆம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும். கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து 12 வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும். 48 நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமையன்று பசுவிற்கு மாலை வேளையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம். துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கிர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும். 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும். வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் 11 தீபமும் 11 முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும். மிதுன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும். கடன்கள் நீங்கும். மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும். கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து வடை தானம் செய்யவும். அதை நீங்கள் உண்ணக்கூடாது. மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம். கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விடவும். கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு 8 விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய வழி பிறக்கும். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும். கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை 6 மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும். தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம். மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும். குறைந்தது 9 சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது. செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு. குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் 5 முக குத்து விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம். இவ்வாறாக 9 பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொல்லைகள் எளிதாக தீர்ந்துவிடும். கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.